நம்ம இந்த வீடியோல சரண்டர் பத்தி பார்க்க போறோம். சரண்டர் நம்ம வருங்கால கவலைகள்ல இருந்தும், கடந்த கால கவலைகள்ல இருந்தும், இல்ல சில விஷயங்கள்ல இருந்தும் நம்மள ரிலீஸ் பண்ணுது. சரண்டர் மூலியமா நம்ம நிகழ்காலத்துல இருக்க முயற்சி பண்றோம். நிகழ்காலத்துல இருக்க முயற்சி பண்ணும்போது நமக்கு விழிப்புணர்வு, அவேர்னஸ் தான நடக்குதுன்றதன் அடிப்படையில இந்த டிஸ்கஷன் போது. நான் கொஞ்சம் மூவ் பண்றேன். நீங்க படிச்சுக்கங்க. மனம் நிகழ்காலத்துல இருக்கும்போது செயல்படாம இருக்கு. ஏன்னா, கடந்த காலத்தையும், எதிர்காலத்தையும் விட்டுட்டோம்னா, மனம் நிகழ்காலத்திலேயே இருக்க வேண்டிய நிலையில செயல்பட முடியாது. அது அப்சர்வர் மோட்ல தான் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும்ன்றது நமக்கு தெரியும். அப்சர்வர் மோட் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு பாருங்க. இதுக்கப்புறம் வேகஸ் நர்வ பத்தி நம்ம பார்க்கலாம். தீட்டாவுல செல்ஃப் இமேஜ் டிசால்வ் ஆயிடுது. டைம் பெர்செப்ஷன் குறைஞ்சிடுது. டைம் டைல்யூட் ஆயிடுது. இல்ல டைம் வந்து இன்ஃபினிட்டி ஆயிடுது. உள்ளுணர்வு தெளிவாயிடுது. நிகழ்காலத்துல டைம் பெர்செப்ஷன் குறையிறதுனால இன்ட்யூட்டிவ் நிலையிலிருந்து நம்ம ஏக்கம் தொடர்கிறது. செல் பிரிதல் வேகம் நம்ம அந்த மோட்ல இல்லாதனால, பயம் இல்ல ஆசைன்ற மோட்ல இல்லாதனால, நமக்கு பெர்செப்ஷன்ஸ் இல்லாம இருக்கிறதுனால, ட்ரூத் நிலையில இருந்து நம்ம இயங்க ஆரம்பிக்கிறதுனால, நிறைய திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லன்னும்போது, செல் பிரிதல் வேகம் குறையுது. செல் டிஃபியூஷன் வேகம் குறைஞ்சதுன்னா, நமக்கு வயதாகும் வேகத்த மாற்ற முடியும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். வேகஸ் இன்ட்யூஷன் ஏஜிங் ஸ்லோ புரோட்டோகால் ஆரம்பமாகுது. அது வந்து ஒரு 10 டேஸ்க்கான ப்ரோக்ராமா நம்ம குடுத்துருக்கோம். இது தெளிவா இல்ல. இன்னும் டீப்பா நான் அது டெய்லி செய்ற மாரி, பிராக்டிஸ் மாரி நான் குடுக்குறேன். இத நீங்க ஸ்கிரீன்ஷாட் மாரி கூட எடுத்து வச்சுக்கலாம். நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் பின்னாடி குடுக்குறேன். டெய்லி 10 டேஸ்க்கு என்ன பண்ணலான்றத நான் வந்து பிராக்டிஸ் பண்ற மோட்ல குடுக்குறேன். இத படிச்சுக்கங்க. அதாவது பிரீத்திங் எப்படி இருக்கணும்ன்றது. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்ட பிராக்டிஸ் பண்ணலாம். பிரீத்திங்க தவிர வேற ஒண்ணுமே இல்ல. அது நம்ம வயித்து மேல ஒரு கை, ஹார்ட் மேல ஒரு கை வச்சு கூட நம்ம மூச்சு உள்ள போறது, வெளிய போறத பார்க்க முடியும். அப்புறம் உடல் உறுப்புகள், உணர்வுகள் கவனிக்க முடியும். அந்த சவுண்ட் ஹம்மிங் சவுண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஓம், இம், அப்புறம் வந்து ஆன் நெடில் சவுண்டோட, ஐ சொல்ற சவுண்டோட. நம்ம மூச்சின் வேகத்த ஃபர்ஸ்ட்டு கவனிக்கிறோம். எத கவனிக்கிறோமோ அத விட்டுர்றோம். நம்ம பாடியிலேருந்து மனசுக்கு போய் ஆன்மாக்குள்ள போகணும்னு நெனைக்கிறப்போ, நம்ம ஃபர்ஸ்ட்டு மூச்சின் வேகத்தோட ஆரம்பிக்கிறோம். மூச்சின் வேகத்த கவனிக்கும்போது, அது கவனிக்காம இருக்கிற ஒரு நிலையை ஏற்படுத்திக்க முடியும். அந்த 2 நிலையும் பார்க்குறோம். அப்புறம் நம்ம முதுகன் தண்டுகிட்ட கவனிக்கிற ஒரு நிலை வரும். அதையும் பார்க்குறோம். பிரீத்திங் இன்ஹேல், எக்ஸேல் சிஸ்டத்த பார்க்குறோம். அத பார்க்கும்போது நம்ம வந்து அட்ரினல் மோட்லேருந்து அமிக்டலா மோட்லேருந்து ஃப்ரண்டல் லோப்க்கு வந்துடும். ஃப்ரண்டல் லோப்லேருந்து பேட்டர்ன்ஸ்க்கு போயிடுவோம். இது நம்மள கொஞ்சம் கொஞ்சமா உள் மனசுக்கு, ஆழ் மனசுக்கு கொண்டு போய் டோட்டல் கான்ஷியஸ் கூட கனெக்ட் பண்ற இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். இத பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இத திரும்ப நான் காட்டுறேன். 3 கவுண்ட் பண்ற வரலும் இன்ஹேல், 6 கவுண்ட் பண்ற அளவுக்கு எக்ஸேல். இத நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. 3, 6 பிரீத்திங்ஸ்னா 3 டைம்ஸ் கவுண்ட் பண்ற வரலும் இன்ஹேல், 6 டைம்ஸ் கவுண்ட் பண்ற வரலும் எக்ஸேல். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.